ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேம் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் நீ? ஏண்டா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? ஏய் ஏய் இன்னும் சாவலையா நீ? ஒரு வாரம் கழிச்சு தான் வரோம். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். மருமகளேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்களை நான் கூப்பிடுவேன். என்னை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்னை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்கள பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்க. பைக்ல போயிட்டு இருக்காரு பாருங்க, பைக் போதா பின்னாடி ஒரு கயிறு, என்னடா கயிறு அப்படின்னு பாத்தியா இருக்கிறேன். அந்த கயிறை கொண்டு போய் இன்னொரு பைக்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல போறாரு இல்லையா அந்த பைக்காரர் வந்து ஜீசஸ், அவரோட தோல் மேல கயிறு வச்சிருக்காரு. பின்னாடி வந்து இருக்குல்ல பைக், அந்த பைக் வந்து நான் என்னை இடுப்புல கட்டி வச்சிருக்காரு. எனக்கு வேற வேற இல்லையாடா உங்க கதை போங்கடா டேய். கடவுள் அவ்வளவு தோஸ்தான் அவருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கயிறு கட்டி இழுத்துட்டு போறாரு. உங்கள்கிட்ட அந்த கடவுள் மாட்டின படாத மூஞ்சி மட்டும் தான் வேலை இருக்கு, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஜா மட்டும் தனியா ஆடுது. டேய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது வந்து குதிரை பிடிக்கன்னு இருக்கிற பேரு. இது ஒரு 3 விதை உள்ள இருக்கிற பருப்பை வந்து ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டீங்கன்னா ஆண்கள் வந்து 5 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். டேய் உன்னுக்கே வழி இல்லாம இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்ற. பெண்களுக்கு வந்து 7 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். போயிட்டு எங்க இருக்கு. இருக்க என்னையா உன்னை விட 2 லீடிங். என்ன சாங் இது? மியூசிக் தான் கேக்குது இல்ல, பாட்டே புரியல. பளிச்சு பளிச்சுன்னு ஒண்ணு. மனசுக்குள்ள என்னதான் இருக்கு சொல்லி சொல்லிடா மடகாஸ்கர். அதான் சொல்லிட்டானே. 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சகோதரருக்கு நீங்க வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. உண்மையாவா? ஏய் ஹெலிகாப்டர் வாடகை விட்டுருக்காங்க. அது பெரிய விஷயம். எங்க குடும்பத்துல மூத்த தலை இறந்ததுனால இன்னைக்கு எங்க பசங்க எல்லாருமே மாலை வாங்கிட்டு வந்து தாத்தா தான் போட்டோம். அவருக்கு நேத்து கடனாக இது டெத்துக்கு இதுல அங்க வந்து பாடி பில்டிங் பண்ணு. டான்ஸ் ஆடுறது சாங் வீடியோ இது. அது சார் 69க்கு ஒரு ரோல் சொல்லிருந்தாங்க, சின்ன ரோல். ஓகே, எதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே, அதாவது ஓபனா இந்த ரோல் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உருட்டுக்கள் பலவிதம், ஒவ்வொரு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. தனுஷ் சார் மூவிக்கு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் சிவகார்த்திகேயன் அவங்க மூவிக்கு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. தனுஷ் சார் மூவிக்கு பூஜைலாம் போட்டுட்டாங்க. 53 நினைக்கிறேன், 53வது படத்துக்கு செகண்ட் ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் தான். ஓகே. நீ அவ்வளவு செலிபிரிட்டி அவருக்கே தெரியும். ஆடா மூதேவி மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அந்த டயத்துல தான் பிக் பாஸ் வந்தது. இல்ல வேண்டாம். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ் எனவும், துபாயில இதுக்கு பேரு குப்பலாரி எனவும் ரீல்ஸ் போட்ட பெண் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. குத்த வச்சு உட்காந்து குடிக்கிற மாதிரி கல்லு காட்டுல கிடைக்காது, சிட்டில கிடைக்குது. நம்ம காட்டு பண்ணி இன்னும் இன்னத்தோட சாப்பிடாத, எஃப்ரோ பண்ணி சாப்பிடாது. ஐயோ வாங்க உள்ளுக்கு போலாம். ஒண்ணுக்கு போலாமா? ஏய்யா என்ன கரும அது? யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் லுக்க வர
திடீர்னு குடிக்கிறாங்களே அப்படின்னு பாக்குறேன். போலீஸ் வச்சுனே முடிக்கல. இது வேற. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. குடி வச்சுன்னு என்ன வரா பண்ணலாம். கேட்டா கெத்தா அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. ஐயோடு அப்ப மட்டும் ஐயோட காலு டானுசுக்குள்ள நிக்கும். ஆஸ்திரேலிய பெண் தனது படுக்கையின் ஒரு பக்கத்தை வாடகைக்கு விடும் வகையில் ஒரு புதுமையான முறையை பின்பற்றுகிறார். இந்த முறைக்கு அவர் ஹாட் பெட்டி என பெயர் வைத்துள்ளார். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒத்துக்கல ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா முதல்ல பசங்க நடத்தினோம். எப்பறம் உங்களுக்கு கால் இருக்குது? நீ எல்லாம் டிரைவரா? அடேங்கப்பா வேணாம் யாரும் வேணாம். இருந்துட்டு போ. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா அருந்துகிட்ட முண்டங்கடா. வாக்கப்பட்டு வந்தவதா விருசம் பழம்னா வயிற்றுல போறது வாழைப்பழமா இருக்கு. எனக்கு ரகட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடந்து போனதான் கெத்தா மாசா இருக்கும். ஏன் ரகட் பாய பாத்திருக்கியா? பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். Where is your next destination? டேய் பசங்களா டேய் கலக்குங்கடா. நான் எல்லாம் பாக்கல. வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. எட்டு காட்டலாம் நினைச்சாரு. உங்க ஷூ முன்னால கிழிஞ்சிருக்கியா? முன்னால ஷூ கிழிஞ்சதா நீங்க பாத்தீங்க, ஏன் பின்னால ஷூ கிழிஞ்சிருக்க பாக்கல. அமெரிக்காவோட டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சோப்பை தயாரிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனி குளித்த நீர்த்துளிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சோப்புகள் இப்போ விற்பனைக்கு வந்திருக்காங்க. நோய் வரதா? அமெரிக்காவோட டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சோப்பை தயாரிச்சிருக்காங்க. நம்ம சரோஜா தேவி எல்லாத்தையும் பிசினஸ் ஆகுறாங்க. இலவசம் சந்தோஷமா வாங்கிக்கணும். போது பாருங்க சரோஜா தேவி வாட வரும். வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் கட்டமா 5000 சோப்புகள் விற்பனைக்கு வர உள்ளதா சிட்னி ஸ்வீனி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சோப்போட ரேட் இந்திய ரூபாய் மதிப்புப்படி 685 ரூபாய்னு சொல்லப்படுது. உச்சகட்ட காஜில வரணும். சோப் போட்டு குளிக்கிறான். டேய் ஊட்டி வந்து குளிப்பாட்றப்ப மாட்டேல சொல்ல முடியும். பொட்டு பார்த்து எவ்வளவு பெரிய பொட்டு. குழந்தை பார்த்தா பயமாக. தாய் மீது இவ்வளவு கோவம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த நிறைய குட்டி பசங்களாம் வந்து டூர் மாதிரி கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க பொறாமையா இருக்குங்க. எங்களுக்கு நம்மளெல்லாம் வந்து ஒரு டூருக்கு அனுப்புனா கூட ஸ்கூல்ல அனுப்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் நம்ம பக்கத்து தெருவில் எங்கன்னா போயிட்டு இல்லை ஸ்கூல் விட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் எங்கடா போயிட்டு நான் அப்படியே தேடி தொடப்பு கட்டையாலே அடிப்பாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம இருந்தோமா. ஸோ இப்போ இருக்கிற அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, கலக்குறாங்க. ஆனால் உங்களுக்கே வயிற்றுச்சலாக இருக்குன்னா நாங்களாம் எவ்வளோ வயிற்றுச்சலாக இருப்போம். 90sலேருந்து இது எங்களோட கனவுடா, இப்போ வரைக்கும் நடக்கலடா. இவங்க தான் இந்த வயசுலேயும் போகிறானுங்க. சரி காலம். நெக்ஸ்ட் வந்து இந்த கனி அவங்க பேசுனாங்க பாருங்க. இப்போது அவங்க சொன்னது உண்மையாகவே கூட இருக்கட்டும், அவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணதாகவே இருக்கட்டும், இவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்களே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தான் கேள்வி. இங்கே வாய்ப்புக்காக 1000 பேர் வந்து டெய்லி நின்றுட்டு இருக்கோம். புதுசாக வரவங்க நிற்கிறாங்க. ஏற்கனவே சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நம்மளுக்கு இன்டர்வியூவில் வந்துகிட்டே இருக்குது.
எங்களுக்கு ஒரு சீன் கொடுங்க, என்ன ஒரு இது கொடுங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்ட்டு அத்தனை பேர் ஏற்கனவே ட்ராமா நடித்து என்ன சார் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அவங்களாம் இப்போ ரிட்டன் வர முடியலேன்ட்டு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்கள வந்து கேட்குறாங்கன்றது தான் அசிங்கமாக இருக்குது. அதே எனக்கு புரியல. நீ என்னப்பா இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் அந்த காலம் இப்போ கிடையாது. இப்போ எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து எல்லாரும் போயிட்டு ஒரு சீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இதுவும் கோவப்படுறதுக்கோ பொங்குறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அப்படிதான் மாறிடுச்சு இப்போ. கோவப்படுறது பொங்குறது இப்போ அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து அந்த வேதனைப்படுறவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சினிமாவை நம்பி இருக்கிறவங்களும் வாய்ப்பு இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. வெளியே இதுக்காக வாய்ப்பு தேடி தெரிஞ்சுட்டு இருக்கவங்களும் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு ரீல்ஸுக்கோ டஸ் மேட்ச் பண்ணுறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. தேடி தேடி போய் அவங்க எங்களை அப்ரோச் போய் இவங்களும் பார்த்தீங்கன்னா கர்வமாக நான் வந்துச்சு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொல்கிறவன்ட்ட போய் ஏன் கெஞ்சினுங்கிறீங்க, வேணும்னு சொல்கிறவங்கள ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்றது தான் எங்கள் கேள்வியாகுது. அதனால தான் குட்டிச்சோராக போய் வர சினிமா ஏதாவது ஒன்று ஒழுங்காக இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லைன்னா அது காரணம் இதுவும் ஒன்றுன்றேன். ஏன் உங்களுக்கு இப்படி மைண்ட் செட் மாறிட்டு போயிட்டுருக்கு டேரக்டர்ஸ்க்கு, யாருக்குன்னா ஆகட்டுமே, ஏன் இப்படின்றது புரியல. தேடி தேடி வரவங்களும் இழிச்சு வாங்கினா தெரியுது, இவங்கள பார்த்தா உங்களுக்கு பெரிய ஆளாக தெரியுதான்றதை எனக்கு புரியல. ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு புண்ணாக்கு லாக்கி இல்லைங்க. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கே முதல்ல வந்து ஏமாற்றி ஏதோ பண்ணி கட்டுனுங்கிறாங்க. அவங்களும் நம்பி போயின்னுங்கிறாங்க. அவங்கள நம்பிட்டு அது என்ன எடுக்கிறவங்களுக்கு அதுதானே அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அந்த கூட்டம் வரும் படத்துக்கு. அப்படி வச்சுதானே இப்போ நிறைய பேர் படமே எடுக்கிறாங்க. அப்போ நீங்க கதை எடுக்கல, அப்போ நீங்க கதை எடுக்கல, எதுவுமே நீங்க ஒழுங்கா பண்ணல, அதுதானே அர்த்தமாகுது. நீங்க இவங்களை தேடி வரீங்க அப்படின்னா அப்போ நீங்க கதையே எடுக்கல, உங்க கதையை நம்பல, உங்க ஆக்டிங்கை நம்பல, உங்க டைரக்ஷன் நம்பல, எதுவுமே நம்பல. ஜஸ்ட் அந்த கூட்டம் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து போட்டால் கூட்டம் வந்துடும், அதான் நம்புறீங்கன்றது தான் நான் அப்போ அந்த படத்துக்கு நாங்கள் எங்கே வரப்போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு வரீங்கன்னா அந்த படம் பெஸ்ட்டுன்ட்டு நாங்கள் போயிடணும். அப்படிதான் முடிவு எடுக்கணும். இதுக்கு மேலே எங்களை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.